ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஆரம்பத்திலே உருவாகி என்ன எப்படி ஆகும்? கணமாயி உருவாகி கணமாயி பூதகணமாகி அப்புறம் தான் என்ன ஆகும்? உருவமா மாறும். எந்த ஒரு மந்திரமும் நம்ம உடனே செஞ்சு போய் இன்னைக்கு பயிற்சி செஞ்சு நம்ம உடனே பண்ணிக்குமான்றது சந்தேகம் தான். இப்ப நம்ம அதுக்குள்ளேயே ஊறி 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 ஊறிக்கிறதுனால ஒரு தடவை படிக்கணும். அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பொருள்ல நம்மளது மிஸ் ஆன பொருள், அது பணமா இருக்கலாம், காசா எதா வேணா இருக்கலாம், நகையா இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். அதை சரியா நமக்கு கொண்டு வர்றது 2 தெய்வம் கொண்டு வரும். நிறைய தெய்வம் எல்லாம் வேணா செய்யும். அதுல சிறப்பா செய்யறது நம்பர் 1 அனுமன் ஆஞ்சநேயர். 2வது கணபதி. என்ன பண்ணுவாரு? கணபதி நம்ம செய்வது சுடரொளியே சுடரொளி பிள்ளையாரே. அப்படியே சுடரொளி பிள்ளையாரே குறுக்குல வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுடரொளி பிள்ளையாரே, நான் எடுத்த பொருள் 96 கதவழி சென்ற போதிலும் உன் தும்பிச்சங்கையால் அங்கே குடித்து இங்கே கொண்டு வா சுவாகா. எப்படி இந்த மந்திரத்தை என்ன பண்ணோம்? தண்ணி, ஒரு சின்ன தண்ணி எடுத்து, சின்ன ஒரு குண்டால தண்ணி எடுத்து மஞ்சள் தண்ணி அதுக்குள்ள கலந்து வேப்பலையால சுத்திக்கிட்டே நீங்க என்ன பண்ணணும்? இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா கொடுத்த பணம் எவன் கொடுக்கணுமா அவனை நினைச்சு நீ சொல்லணும். சொல்லிட்டு அதை நல்லா ஒரு 108 ஒரு விதம் ஒரு 7 நாள் பூசை பண்ணி, 6 மணில இருக்கவங்க கொஞ்சம் கூட பூசை பண்ண தப்பு இல்லை. சொல்லிட்டு அவனை நினைச்சு நல்ல தண்ணியில வச்சு சுத்தி என்ன அந்த தண்ணியை கொண்டு போய் குச்சாறு ஊத்தி விட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். தொலைஞ்சு போன பொருள் வரும், கொடுத்த பணம் வரும், எல்லாமே வரும். நம்ம மாணவர்களே சக்சஸ் பண்ணிட்டாங்க. நிறைய சக்சஸ் ஆன விஷயத்தான் சொல்லுவாங்க.